الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه فقد قال الله تعالى في محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر. கண்ணியத்துக்குரிய அன்பு நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவ்வளவு உயர்வானவனோ அவன் தீனும் உயர்வானதுதான். அந்த குதரத்து வாய்ந்த ரப்புடைய ஒவ்வொரு கட்டளையும் உயர்வானதுதான். இந்த ஹக்கான தீன் ஒரு மனிதன் எடுக்கக்கூடிய ஒரு ஃபிக்ர், இந்த தீனுடைய கொஞ்ச நேர ஃபிக்ர், ஒரு கவலை, இதற்கு கொடுக்கிற கூலி ஃபிக்ருத்து ஸாஅத்தின் கைரும் மின் 90 சனா. கொஞ்ச நேரம் ஃபிக்ர் பண்றது 60-70 வருடத்தினுடைய அல்லாஹ் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு 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 பெருமதியான ஒரு கூலி அல்லாஹ் வாக்களிச்சுகிறான். 60-70 வருடம் பெருமை இல்லாத அமல் செஞ்ச கூலி அல்லாஹ் தாரான். கொஞ்ச நேரம் ஃபிக்ர், உம்மத்துடைய கவலை. நபி எந்த நோக்கத்துக்காக அல்லாஹ் அனுப்பினானோ அந்த நோக்கத்தினுடைய கவலைய இந்த உம்மத்து எப்ப சுமக்கிறோமோ, இந்த சுமக்கக்கூடிய இந்த தீனுக்கு கொடுக்கிற அந்தஸ்து என்ன? சகோதரர்களே, எப்ப இந்த தாவத்தினுடைய உழைப்ப, இந்த ஹக்கான தீன எப்ப நாங்க சுமக்கிறோமோ, உள்ளத்தால சுமக்கிறோமோ, இந்த ஹக்கான தீன் அல்லாஹ் எவ்வளவு உயர்வானவனோ அதே போல் அவன் தீனும் உயர்வானதுதான். இது அல்லாஹ் நிரூபிக்கிறது எதால? எப்ப நாங்க இந்த உழைப்ப கல்பால சுமக்கிறோமோ, இந்த தாவத்தை உள்ளத்தால சுமக்கிறோமோ, இந்த உழைப்பு எங்களை சுமந்து கொள்ளும். இந்த உழைப்பு எங்களை சுமந்து கொண்டால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய எல்லா வகையான அமைப்புகளுக்கும் வழிகாட்டலாக இந்த ஹக்கான தீன அல்லாஹ் பயன்படுத்துவான். அப்படிப்பட்ட உழைப்பு தான் இந்த உழைப்பு. இந்த தீன அல்லாஹ் எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி இந்த தீனுக்கு எப்படி சுக்குர் செலுத்துவது? இந்த தீனுக்குரிய சுக்குர் எங்களோட முழு பிரச்சனையையும் தீர்த்து வைக்கிறதற்குரியது இந்த தீனுடைய வழிதான் என்றதுல யக்கீன் வரணும். இதுதான் இந்த தீனுக்குரிய சுக்குர். எங்களுக்கு என்ன பிரச்சனைகளையும்
அதை சுமூகமான முடிவுக்கு கொண்டு வரதற்குரிய ஒரே ஒரு வழி தீனுடைய வழிதான். அது அல்லாத வழி அல்ல. அதுல முதலாவது யக்கீன் வரணும். இரண்டாவது, தீனில வரக்கூடிய சோதனையுடைய நேரம் விரண்டு ஓடுவதல்ல, இஸ்திகாமத்தாக இருக்கிறது. இதற்கு அல்லாஹ் இடத்துல துஆ செய்கிறது. சோதனைகள் வரும், வேதனைகள் வரும், கேவலங்கள் வரும், கண்ணியம் வரும், வறுமை வரும், தீனோட வாழக்கொள்ளலாம். லௌகானத்தி துனியா இந்த லாகி, அல்லாவிடத்தில் இந்த துனியா பெருமதி இல்லை. இந்த லௌகானத்தி துனியா தஅதில் இந்த லாய் ஜனா அபூலத்தின் மாஷக்கா காஃபிரன் சுருபத்தமா. இந்த துனியா எனக்கு கொஷீனுடைய இறக்கைக்கு கூட பெருமதி இல்லை. பெருமதி இருக்கும் என்றால் நான் இந்த எனக்கு மாற்றம் செய்யக்கூடிய காபிருக்கு தண்ணி சொட்டு கூட கொடுக்க மாட்டேன். அல்லா இடத்துல பெருமதி இல்லை. அல்லாஹ் முடிவு செஞ்சதை கொடுத்தே இருக்கிறான், கொடுத்து கொண்டே போறான். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களோட உள்ளத்துல வரணும் ஹக்கான தீன். எங்களோட உள்ளத்தில் ஆழமாக பதிவதற்காக வேண்டி முதலாவது எங்களுக்கு இஸ்திகாமத் தேவை. இன்னல்லதீன காலு ரப்புன அல்லாஹ் சும்மஸ்தகாமு, அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்றது மாத்திரமல்ல, அதுல உறுதிப்பாடு வரணும். அல்லாஹ் தான் நடப்பிக்கிறவன், அல்லாஹ் தான் நோயை தந்தவன், அல்லாஹ் தான் கடையை போட வச்சவன், அந்த கடையில நஷ்டம் உண்டாக்கினவனும் அவன்தான், நஷ்டத்தை தாரவனும் அவன்தான், லாபத்தை தீட்டி தருகிறவனும் அவன்தான். இந்த நம்பிக்கைகளோட உள்ளத்தில தொட இல்லை என்றால், நஷ்டமில்லாமல் வியாபாரம் நடந்து கொண்டே போகணும் என்றால் அது தீன் அல்ல. அதுல நஷ்டமும் வரும், லாபமும் வரும், கஷ்டமும் வரும், நெருக்கடியும் வரும். அந்த கஷ்டத்தோட நெருக்கடியோட எல்லா இன்பமும் வரும். எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் இஸ்திகாமத்தாக இருந்து அல்லாஹ்வுடைய தொடர்போடு அல்லாஹ் என்ன பாவிக்கிறான் என்ற கவலையின் பேரில் எப்ப தீனோட வாழ்றோமோ அதுதான் அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஞாமத்து, தீனுடைய சுக்குர். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தீனுக்கு சோதனைகள் வரும் பொழுது சுக்குர் செலுத்துறது எங்களோட பொறுப்பு. ஆனா தீனுக்கு தீனுடைய உழைப்பில் ஈடுபடும் பொழுது வேதனைகள் வரும், கவலைகள் வரும், எதிர் சக்திகள் வரும், கேவலங்கள் வரும். எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் அல்லாதவின் பக்கம் போகாமல் அமாலின் பக்கமாக அல்லாஹ்வுடைய தொடர்போட எப்ப விட திசையை நாங்கள் திருப்புறோமோ இதுதான் இதற்கு வெற்றியுடைய அடையாளம். இவர் ஒரு காலமும் நஷ்டவாளியாக மாட்டார். இவருடைய சிந்தனை இருக்கணும், அல்லாஹ் அல்லாததின் பக்கமாக எங்களோட உள்ளம் திரும்ப கூடாது. ஒரு மனிதனுக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டுது, ஒரு நஷ்டம் வந்துட்டுது, பிரச்சனை வந்துட்டுது, இதுக்கு தீனுடைய வழி என்ன? அல்லாஹ் இதற்கு என்ன வழிகாட்டி இருக்கிறான்? நபி அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். இதற்குரிய வழி என்ன? இது ஒரு மனிதன் தெரிவு செய்வானே ஆனால், தேடி எடுப்பானே ஆனால், இதுதான் இவனுக்கு கொடுக்கப்பட்ட நிம்மதி, இதுதான் சந்தோஷம், இதுதான் மகிழ்ச்சி. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ யாரான கேட்டோம் நாங்க, துனியா ஆகிற ஈருலக வெற்றி அல்லாஹ் உயர்தரமான ஹக்கான தீனோடு இணைச்சி வச்சிருக்கிறோம். இது நாங்கள் எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எல்லா சந்தர்ப்பங்களும் இது ஒரு சாதாரண விடயம் அல்ல, இது சாதாரண ஒரு யாழான் அல்ல. இந்த யாழானத்தான் தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லம் தலில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபுல்லாஹி வ சுன்னா. உங்களிடத்துல ரெண்டு விடயத்தை நான் விட்டு செல்றேன், நீங்க அதை சரியாக பட்டி பிடிச்சு கொண்டீங்க, வழி தவற மாட்டீங்க. அதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை, நபியினுடைய சுன்னா. இதைத்தான் நாங்க சொல்றோம். அன்புக்குரிய சகோதரர்களை நாங்கள் எல்லோரும் விளங்கணும், துனியா ஆகிரா ஈருலக வெற்றி என்றால் என்ன? துனியாட வெற்றி என்றால் என்ன? ஆகிரத்தினுடைய வெற்றி என்றால் என்ன?
துனியாவினுடைய வெற்றி அல்லாஹ் 4 விஷயங்கள் அவன் அனுபவிக்காமல் இந்த ஹக்கான தீன அவர் தனது கல்வால சுமந்து தன்னுடைய உடல், பொருள், நேரம், காலம், தன்னுடைய மனைவியை விட, பிள்ளைகளை விட, தொழிற்துறவை விட, என்ற நோயை விட நான் இந்த தீன ஒரு முஹப்பத்தாக, அன்பாக கபூல் செய்வானே ஆனால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா 4 வகையான நிஅமத்துகளை கொடுக்காமல், அதை அனுபவிக்காமல் அல்லாஹ் இந்த பூமிக்கு கீழால் எடுக்க மாட்டான். முதலாவது அம்சம் துமஅனீனத்துல் கல்ப், இரண்டாவது வபரக்கத்து ரிஸ்க், மூணாவது மஹ்பூபியா, நாலாவது முஸ்தஜாபுத் துஆ. இந்த நாளையும் அல்லாஹ்வுடைய தீன ஒரு கலிமா சொன்ன முஸ்லிம் குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹ் அலா பஸீரத்தின் அன வ மன் இத்தபஅனி. எப்ப நாங்க நபியை அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று நபியுடைய வாழ்க்கையை எங்களுக்கு அல்லாஹ் தந்த வழிகாட்டல, அந்த தூதுத்துவத்தை கொடுத்தனுப்பிய நபி எந்த கவலையை சுமந்து வந்தார்களோ அந்த கவலையை எப்ப நாங்க உள்ளத்தோட சுமக்கிறோமோ, எங்களோட தொழிலை விட, எமது குடும்பத்தை விட, எமது பிள்ளைகளை விட, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைய மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். நான் கொண்டு வந்த தீனை விட, நான் கொண்டு வந்த தீனை உங்களோட பிள்ளைகளை விட, உங்களோட தொழிற்துறவை விட, உங்களோட குடும்பத்தை விட நான் உகப்புள்ளதாக வராத வரையில உண்மையான ஒரு மூமினாக ஆக முடியாது. அவளை பெரிய ஒரு தாக்கத்து வாய்ந்தது அந்த ஹக்கான தீனை நாங்க சுமக்கிறது. எப்ப சுமக்கிறோமோ அல்லாஹ் தரக்கூடிய அந்தஸ்தை இந்த பூமிக்கு மேலால நாங்க ஒவ்வொருவர்களும் அனுபவிச்சு தான் ஆக வேண்டும். கண்ணியமான சஹாபாக்கள் இதை அழகாக வழிகாட்டினார்கள். நபியுடைய பேச்சை கேட்டார்கள் சஹாபாக்கள், தந்த வாழ்க்கையிலே அதை செயல்படுத்தினார்கள். அந்த கண்ணியமான சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்க? வஹி இறங்கும் பொழுது நபியுடைய சுகுபத்தில் இருந்தவர்கள். ஜுந்துப் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், தஅல்லமுனல் ஈமான் قبل أن نتعلم القرآن ثم تعلمنا القرآن فزادنا بها إيمانا. அந்த கண்ணியமான சஹாபாக்களுடைய பேச்சு என்ன? நாங்க குர்ஆனை ஓதுவதற்கு முன்னால் ஈமானை படிச்சோம், ஈமானை படித்ததற்கு பிறகு குர்ஆனை ஓதினோம், குர்ஆனை வழங்கினோம், குர்ஆனினுடைய விளக்கத்தை அல்லாஹ் எமக்கு தந்தான். அதற்கு பின்னால் ஈமானா, எங்களுடைய ஈமான் அதிகரிச்சு கொண்டே போச்சு. சகோதரர்களே, ஈமான் என்பது அல் ஈமானு பைனல் ஃபௌகி வர் ரஜா, ஈமான் என்பது நம்பிக்கைக்கும் பயத்துக்கும் இடைப்பட்டது. இந்த ஈமானை எப்ப நாங்க உறுதி கொள்கிறோமோ, இந்த ஈமானின் மீது யக்கீன் கொள்கிறோமோ, அந்த ஈமானினுடைய யக்கீனை வைத்துத்தான் அல்லாஹ் இத்தாத்தை உண்டாக்குவான். இத்தாத்து எப்ப வருகிறதோ, பணிவு, வழிபாடு, எப்ப தன்னை பணிச்சு கொண்டு, தன்னை தாழ்த்தி கொண்டு எப்ப இந்த ஹக்கான தீன சுமக்கிறோமோ, மன் தவாது அலில்லாஹ் ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ் உயர்த்தி கொண்டே போவான். இது அல்லாஹ்வுடைய நியதி. தீன ஒரு மனிதனுக்கு கொடுத்தவென்றால், தீனோட வாழ பாக்கியத்தை உண்டாக்கி தந்தான் என்றால் அவன்கிட்ட முதலாவது வர வேண்டியது பணிவு. எப்ப இந்த பணிவோட தவாலுவோட தன்னொரு சாதாரண மனிதனாக ஆக்கி கொண்டு, இதைத்தான் குர்ஆன் சொல்லுது, வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ் வ அமில ஸாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். நான் ஒரு சாதாரண ஆள். அந்த வார்த்தையை விட வேற உயர்ந்த ஒரு வார்த்தை வேற ஒன்று இல்லை. அஹ்சன் என்ற வார்த்தையை கண்ணியமான உலமாக்கள் வழங்கப்படுத்துறாங்க. அது இஸ்மு தஃலீலுடைய வார்த்தை. ரொம்ப அதாவது அஹ்சன், ஆக, அதை விட உயர்ந்த ஒரு வார்த்தை இல்லை. அந்த வார்த்தை கவலை பெரிய கூலி என்றால் அதை நாங்கள் உள்ளத்தால சுமந்து
அல்லாஹ் தந்த உடலையும் பொருளையும் எடுத்துக்கொண்டு இந்த ஹக்கான தீனுக்கு பாடுபடுவோமே ஆனால் அல்லாஹ் எங்களை எந்த இடத்துக்கு கொண்டு போய் வைக்க போறான் என்பதை யக்கீன் கொள்வதுதான் ஈமானுடைய தக்வாவை கொண்டு வரக்கூடிய வார்த்தை. அன்புக்குரிய சகோதரர்களே, துனியாவினுடைய வெற்றி துமானீனத்துல் கல்ப், கல்பில நிம்மதி. கண்ணியமான சஹாபாக்கள் அந்த துமானீனத்துல் கல்புடைய நிம்மதியை எப்படி பார்த்தாங்க? நாங்க பார்க்கிறோம், ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹிஜ்ரத் போவதற்காக வேண்டி உத்தரவு வந்த போது எவ்வளவு பெரிய ஒரு பதட்டமான நேரம். நபி அவங்களை எங்க வெளியே வருகிறது கொலை செய்வதற்காக வேண்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரம். அவ்வளவு பெரிய பதட்டமான நேரத்திலும் கூட ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த படுக்கைக்கு போறாரு. அந்த படுக்கையுடைய இடத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வச்சு போட்டு எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் ஸத்தா வ மின் கல்ஃபிஹிம் ஸத்தா ஃபஅஸைனாஹும் ஃபஹும் லா யுப்ஸிரூன். அந்த மண்ணை தூவி போட்டு எப்படி அல்லாஹ் கண்ணுக்கு மறைச்சு அனுப்பின நேரம் நபி அவங்க போயிட்டாங்க. ஆனா அந்த இடத்துல ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு நிக்கிறதண்டா. இதுதான் துமானீனத்துல் கல்ப், கல்புடைய நிம்மதி. சோதனையுடைய நேரம், வேதனையுடைய நேரம், ஹக்கான தீனாக உள்ளத்தால சுமப்போமே ஆனால் அந்த இடத்தில தாங்கி பிடிக்கிற ஈமான் அல்லாஹ் தருவான். அது எடுக்கிறது தான் துமானீனத்துல் கல்ப், கல்பில நிம்மதி வாரதுக்குரிய அடையாளம். அன்புக்குரிய சகோதரர்களே, கண்ணியமான சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பார்த்த அற்புதமான போக்கு அல்லாஹ். கல்வில நிம்மதி என்ற என்ன? அந்த நிம்மதியினுடைய போக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌருடைய குகையில தங்குது. அந்த நேரத்தில் முன்னால வந்து நபிய கொலை செய்ய காத்து கொண்டிருக்குது. தேடி பார்க்கிறாங்க, முன்னால மறைக்கப்பட்டிருக்குது. செலந்தி வலைய கட்ட வச்சிருக்கிறான் அல்லாஹ், பாதுகாக்கிற முறை. அந்த செலந்தி வலைய தள்ளி விடலாம், இல்ல தள்ள உடல் அல்லாஹ் உள்ளுக்கு நிக்குது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வார்த்தையை கேட்குது, யா ரசூலல்லாஹ் நாங்க மாட்டிக்கொண்டுட்டோம், நாங்க இப்ப என்ன செய்கிறது? அந்த கவலையான வார்த்தைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்த பதில் என்ன? இன்னல்லாஹ மஅனா, எங்களோட அல்லாஹ் இருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, கண்ணியமான உலமாக்கள் இதை வழங்கப்படுத்துகிறார்கள். எங்களோட பேச்சு எல்லா சந்தர்ப்பங்களிலும் நான் செய்யவில்லை, அல்லாஹ் செஞ்சான். எங்களோட அல்லாஹ் இருக்கிறான், இதை செய்விக்கிறவன் அல்லாஹ். எங்களோட ரப்பு தான் எங்களை வழி நடாத்துறான். எங்களோட தொழிலுக்குரிய வழிகாட்டல், எங்களோட தொழிலுக்கு ஆட்கள் அனுப்புறது, வாங்க வைக்கிறது, அதுல லாபத்தை தாரது, அனைத்தும் அல்லாஹ் செய்விக்கிறான். இந்த வார்த்தையை எப்ப பேசுறோமோ, எப்ப கதைக்கிறோமோ, சொல்லி சொல்லி உள்ளத்துல யக்கீனை கொண்டு வருகிறோமோ, இதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவான, நிம்மதியான, சந்தோஷமான துமானீனத்துல் கல்ப், கல்பில நிம்மதி அல்லாஹ் இந்த பூமிக்கு மேலால காட்டியே தீருவான். சகோதரர்களே, அந்த நேரத்தில் அல்லாஹ் எப்படி கல்பில ஆகப்பெரிய ஒரு பாடம் தான் எங்களுக்கு. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு யுத்தத்துக்கு போய் வரக்கூடிய நேரத்தில், அந்த யுத்தத்தில் இருந்து விடுபட்டு வந்து நாங்க எல்லாரும் இதை கேட்கிறோம். இந்த சம்பவத்தை குர்ஆன் இதை விரிவாக பேசியும் இருக்குது. நாங்க எல்லாரும் இந்த சம்பவத்தை கேட்கிறது மட்டுமல்ல, எங்களோட உள்ளத்துல வரணும். எவ்வளவு பெரிய ஒரு துமானீனத்துல் கல்ப், கல்பில நிம்மதிய ஹக்கான தீன் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ எந்த அளவுக்கு உள்ளத்தோட தூக்குறாரோ, யக்கீனோட தூக்குறாரோ, இந்த பிரச்சனைக்குரிய தீர்வு தீன் தான் என்று யாரு நினைக்கிறாரோ அவரை அல்லாஹ் கைவிட மாட்டான். அவருக்கு இழிவு வரும், அந்த இழிவு உம்மத்துடைய ஹிதாயத்தாக நிற்கும். அவரை பற்றி எதிராக பேசினார், மக்கள் அவருக்கு சேர்ந்து ஏசினார், ஆனால் அது உம்மத்துடைய ஹிதாயத்தை காரணமாக தான் அல்லாஹ். இதை பார்க்கிறோம் நாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா வனாந்திர காடு,
விடுபட்டது. சஃபார் இப்னு முஅத்தர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அனுப்பினாங்க. விடுபட்ட சாமான பார்க்க சொல்லி ஆயிஷாவை கண்டுட்டாங்க. ஆயிஷாவை பின்னால கூட்டிட்டு வந்த காரணத்தினால எவ்வளவு பெரிய அபாண்டமான ஒரு படுதூர சுமத்தினாங்க. தீனுக்கு வந்த சோதனை, தீனுடைய உழைப்பை செஞ்சு கொண்டு போற நேரத்தில் வந்த சோதனையுடைய நேரம். ஹதரத்து ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு வந்த சோதனைக்காக வேண்டி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு ஓடி ஒலிக்கல்ல. ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி ஒலிக்கல்ல. என்ன செஞ்சாங்க? ஆயிஷாவை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா நீங்க அல்லாஹ்வோட பேசிக்கொள்ளுங்க, அல்லாஹ்வோட பேசிக்கொள்ளுங்க, நாங்க யாரும் எங்களால் ஒன்று தீர்ப்பு வழங்கல, அல்லாஹ்வோட பேசிக்கொள்ளுங்க. ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு பதட்டமான ஒரு நிலை. வெளியே வரையில முகம் காட்டேல தண்ட மனைவி எவ்வளவு தூரத்துக்கு ஒரு கவலையான வார்த்தை. இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரமாக இருக்கும்? தீனுக்கு வருகிற சோதனைகள் இந்த நேரத்தில் விரண்டு ஓடுவதல்ல, புறமுதுகு காட்டுவதல்ல, வரக்கூடிய சோதனைகள் இதைத்தான் நான் உங்களுக்கு கிஸ்ஸாக்களை, சம்பவங்களை குர்ஆனிலே உங்களுக்கு பயான் செஞ்சிருக்கிறோம். எதற்காக? நீங்க இதை சிந்தித்து செயலாட்டுங்க. உங்களுக்கு இப்படி ஒரு சோதனை வந்தா நீங்க இப்படி நடந்து கொள்ளுங்க, எனக்கு வழிகாட்டல். இதுதான் ஹக்கான தீன். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த நேரம் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு மாத காலம் அல்லாஹ்விடத்தில் அழுகிறாங்க. நாங்க நியாயம் கதைப்போம், எங்கட ஈமான் பலகீனம், நாங்க நிரபராதியாக ஆக்குவதற்கு என்ன விஷயங்கள் எல்லாம் கையாளுவோம், என்ன முறையெல்லாம் கையாளுவோம், என்ன பொய்யெல்லாம் பேசுகிறோம், நாம் வெல்லணும், நாம் வெல்லணும். ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த தர்பியத், ஆயிஷா உங்களை நான் உங்களை சுத்தவாளி என்று சொல்ல மாட்டேன், சுத்தவாளி என்று தீர்ப்பளிக்கிறவன் அல்லாஹ். அல்லாஹ் எங்கட வாழ்க்கையில கொண்டு வரப்பட வேண்டிய பாடம் இதுதான். இன்றைக்கு எங்கட வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையும் இதுதான். இந்த நேரம் நாங்க நிரபராதியாக ஆக்குறது ரப்புடைய தொடர்பைத்தான் கொண்டு வரதே தவிர மஹ்லூக்காத்துடைய தொடர்பல்ல. அந்த நபி தந்த மனைவிக்கு கொடுத்த தர்பியத், அந்த மனைவி அல்லாஹ்வுடன் வைத்த தொடர்பு, அந்த நபி அல்லாஹ்விடத்தில் மண்டாடுதல். ஒரு மாத காலம் பதட்டமான நிலை. ஒரு மாதத்துக்கு பிறகு சூரத்து நூறுடைய 3வது ருக்கு அல்லாஹ் இறக்கி நிரூபித்தான். இது ஒரு அபாண்டமான படுதூர், இது நபி, இது ஆயிஷாவின் மீது சுமத்தப்பட்ட படுதூர், இதுக்கு இது யாரும் இது ஒரு குத்தம் அல்ல என்று அல்லாஹ் நிரூபித்தார். இந்த கவலைய இதுக்கு யாரு சம்பந்தப்பட்டவங்க? யார் இதுக்கு இந்த மோசமான வார்த்தையை பரப்புவதற்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டவர் யாரு? மிஸ்தஹ் இப்னு உஸாஸா. யார் இவர்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு செலவில தான் இவர் வாழ்றார். இவர் எல்லா விஷயமும் யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தந்த ஆயிஷா மகள். எப்படிப்பட்ட ஒரு குடி. இந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ஒரு ஆத்திரம் வந்துட்டு என்ன வார்த்தையை பாவிச்சாரு? நான் இதுக்கு பிறகு இவங்களுக்கு ஒருத்தருக்கும் உதவி செய்ய மாட்டேன். அல்லாஹ் உடனே குர்ஆனை இறக்கினான். வலா யௌதலி உபில் ஃபضل மின்கும் வஸாஅத்தி அய்யூது உலில் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரீன ஃபீ சபீலில்லாஹ். நான் உங்களுக்கு தந்தது ஒரு ஃபضل. அபூபக்கர் உங்களுக்கு தந்தது நான். நீங்க இதுல பேரம் பேச போக வேணாம். நீங்க இதெல்லாம் செய்ய மாட்டு சத்தியம் செய்யாதீங்க. நீங்க எப்படி நடந்து கொள்ளணும்? அவரை மன்னிச்சிடுங்க. அவர் உங்களுக்கு யாரும் எத்தையாவது ஒன்று செல்றாரு, உங்களுக்கு அல்லாதது போல இங்க இருந்துருங்க. எவ்வளவு பெரிய வழிகாட்டாதான் செல்றான். அல்லாஹ் துஹிப்பூன அய்யக்ஃபிரல்லாஹு லக்கும். அவரை பேச வச்சு உங்களோட பாவத்தை மன்னிக்க நீங்க விரும்பலையா? எவ்வளவு இரக்கமுள்ள ரப்பு கேட்கிறான். அவரை பேச வச்சு உங்களோட பாவத்தை மன்னிக்க விரும்பல. அவரு பேசட்டும், அவரு ஏசட்டும், அவர் அபாண்டத்தை சுமத்தட்டும். நான் வீணோட இருக்கிறேனா? இந்த ஹக்கான தீன் என் வாழ்க்கையில யக்கீன் கொள்ளப்படுகிறா? இதுல எனக்கு இஸ்திகாமத் இருக்குதா? சோதனைகள் வரும் பொழுது ஓடி ஒளிச்சுவதல்ல, வேலை செய்யக்கூடியவராக மாறும். அதற்குரிய பரிகாரம்
அந்த ஏச்சி பேச்சு உம்மத்துடைய ஹிதாயத் எப்படி நபியினுடைய வாழ்க்கை உம்மத்துடைய ஹிதாயத்துக்கு ஏற்படுத்தப்பட்டதோ அதே சூழல் அதே நிலைப்பாடு எங்களுக்கும் அல்லாஹ் ஆக்கித்தர போறான். இதைத்தான் குர்ஆன் பயான் செஞ்சிருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, கனவான்களே, எங்களோட வாழ்க்கையில துமஅனீனத்துல் கல்புக்குரியவர்களாக நாங்க மாறணும். இரண்டாவது அல்லாஹ் இந்த பூமிக்கு மேலால தாரது பரக்கத்துல் ரிஸ்க். ரிஸ்குடைய பரக்கத்தை அல்லாஹ் தாரான். எல்லாம் எப்படி உமர் பி அர்பஇ கலிமா, தாயுடைய கற்பத்தில் இருந்து அல்லாஹ் எழுதுற கடைசியா 4 விஷயங்களை, ஒன்று நுத்துஃபா, அதுக்கு பின்னால ரத்த கட்டி, அதுக்கு பிறகு சத கட்டி, அதுக்கு பின்னால 4 விஷயங்கள் அல்லாஹ் ஊதுறான். எப்படி நீங்க எப்படி சாப்பிடுறது, என்ன தொழில் செய்யறது, என்ன எல்லாம் முடிவு செய்யப்பட்ட விஷயங்கள். முடிவு செய்யப்பட்டதை எங்களுக்கு அடைஞ்சு கொள்ள இயலாமல் நாங்க பதறோம், நாங்க தத்தளிக்கிறோம். ஈமானில் ஏற்பட்ட பலகீனம், அந்த ஈமானில் ஏற்பட்ட பலகீனத்தை போக்குவதற்கு அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை தான் பேச வேண்டுமே தவிர அஸ்பாபே அல்ல. அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை எந்த அளவுக்கு பேசுறோமோ அந்த மகத்துவத்தின் மீது யக்கீன் வரும். எப்ப அஸ்பாபை பேசுறோமோ அஸ்பாபின் மீது தான் நம்பிக்கை போகும். அமால பேசணும், அமாலின் மூலமாக அடையணும். அந்த அமாலினுடைய தொடர்பத்தான் எங்களுடைய வாயிலிருந்து வரணும். அன்புக்குரிய சகோதரிகளே, இதுக்குத்தான் அல்லாஹ்வுடைய மறைமுகமான உதவி. மறைமுகமான உதவியை பார்க்கிறது அந்த இடத்துல தான். பரக்கத்துல் ரிஸ்க் எப்படி பார்த்தாங்க சஹாபாக்கள்? ஒரு கோப்ப பால் 70 பேர் குடிச்சாங்க. இது இப்ப கதை மாதிரி வந்துட்டு அல்லாமல் இதுல யக்கீன் வரல. ஒரு 7 ஈச்சப்பழம் 27 வருடம் சாப்பிட்டாங்க. எங்களோட அறிவுக்கு படுவதில்லை. இது ஹயாத்து சஹாபா. சஹாபாக்கள் வஹி இறங்கும் பொழுது நபியுடைய சுகுபத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் சொல்றாங்க. நாங்க ஒருத்தரும் பார்க்கல, நபிய பார்க்கல, நாங்க யாரும் நபிய பார்க்கல. நபியுடைய காலம் நபியுடைய சுகுபத்தில் இருக்கிறாங்க. வஹி இறங்குறத கண்ணால பார்த்த சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க? நாங்க எங்களுக்கு நபி 7 ஈச்சப்பழத்தை தந்தோம். நாங்க நபியுடைய காலம் 2.5 வருஷம் சாப்பிட்டோம். யாரு சொல்ற? அபூ ஹுரைரா. எத்தனை ஹதீஸ் ரிவாயத்தை செஞ்ச சஹாபி சொல்றாரு, நான் நபியுடைய காலம் 2.5 வருஷம் சாப்பிட்டோம். அபூபக்கர் சித்தீக்கரோட காலம் 2.5 வருஷம் சாப்பிட்டோம். ஹதரத் உமருடைய காலம் 10 வருடம் சாப்பிட்டோம். உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலம் 12 வருஷம், 27 வருஷம் சாப்பிட்டோம். உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்துல வச்சுதான் அது காணாம போச்சு. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கிஸ்ஸாக்கள், இந்த பயான்கள் வெறுமனையே இது கதை சொல்றது அல்ல. எங்கட வாழ்க்கையில இந்த யக்கீனை எப்படி எடுக்கிறது? எங்கட பெண்களுக்கிட்ட போய், எங்கட தாய்மார்கிட்ட போய் இதை எப்படி கொடுக்கிறது? இந்த உம்மத்துல போயிட்டு இதை எப்படி நாங்க உள்ளத்துக்கு இறக்கிறது? இந்த சுமையத்தான் நபி அவர்கள் சுமந்தார்கள். அந்த சுமையை நாங்களும் சுமந்து எப்ப எங்கட தொழிலை விட, எங்கட குடும்பத்தை விட, எமது பிள்ளைகளை விட, எமது நோயை விட நாம் எப்ப இதை உள்ளத்துக்கு எடுக்கிறோம், அல்லாஹ் எங்களுக்கு செழிப்பான வாக்குறுதி அல்லாஹ் வாக்களிக்க தீர்வார். இதுதான் பரக்கத்துல் ரிஸ்க். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹுதைபியா என்ற இடத்துல நபி அவர்களுடைய விரலிலிருந்து தண்ணீர் சொட்டு வெளியாயிடுச்சு. ஒரு தண்ணீர், ஒரு அற்புதமான ஒரு ரஹ்மத் அல்லாஹ் வெளியாக்கினான். அதுல 1400 பேர்கள் குடிச்சாங்க. கொஞ்சம் தண்ணி, ஆனா 1,00,000 பேருக்கு போதுமானதாக தண்ணி இருந்துச்சு. இது சாதாரண விடயம் அல்ல. எங்களுக்கு இன்னுமே இந்த நம்பிக்கை வரல. பேசுறோம், அது உள்ளத்துல எடுக்க கஷ்டமா இருக்குது. எங்களோட உள்ளத்துல இன்னுமே அது திறக்கல்ல. வரணும். எப்படி வரும்? பேசணும். பேசி பேசி அழுது அழுது கெஞ்சி மண்டாடி எங்களோட பிள்ளைகள்கிட்டையும் பேசணும், எங்களோட சேல்ஸ்மேன்ட்டையும் பேசணும், என் மனைவிட்டையும் பேசணும். இந்த அல்லாஹ்வுடைய வல்லமையினுடைய தாக்கத் எப்படி கொண்டு வாரது? எங்களுக்கு அல்லாஹ் ஈச்சப்பழம் தேவையில்லை, எங்களுக்கு அல்லாஹ் கெட்டு கெட்டா தந்திக்கான். எங்களுக்கு அல்லாஹ் பரக்கத்தை செஞ்சு தந்திக்கான். எல்லா வகையான துறையிலையும் அல்லாஹ் அதுல எப்படி பரக்கத்து கொடுத்தான், அந்த பரக்கத்தை எப்படி தாரான்.
வீசி வீசி கொட்டி கொட்டி சாப்பிடுவதல்ல பரக்கத்தன்றது. எங்களுக்கு எழுதிக்கிறது கொஞ்சமும் கிடைச்சிட்டோமா, அந்த கிடைச்சதை கொண்டு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எப்ப நன்றி செலுத்துறோமோ அது பரக்கத்தாக மாறும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹந்தக்குடைய நேரம், அகல் தோண்டிக் கொண்டிருக்கிற நேரம், எல்லாரும் நேர நிக்கல அளவுக்கு பசி. இந்த நேரத்தில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு போய் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, நபியே உங்களோடு இருக்கக்கூடிய 3 பேருக்கும் இன்ஷா அல்லாஹ் எங்களோட வீட்டுல விருந்து வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏலான் செஞ்சாங்க, நாளைக்கு எங்களுக்கு ஜாபிருடைய வீட்டில எங்களை விருந்து கலைச்சிருக்கிறாங்க, எல்லாரும் தயாராகுங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஓடோடி போய் சொல்றாரு, யாருக்கிட்ட? தந்த மனைவி கிட்ட. அன்பு மனைவியை நான் நபியிடத்துல போய் சொன்னோம். நபி அவங்க அப்படி ஒரு ஏலான் ஒன்று செஞ்சிட்டாங்க, நாங்க எங்களுக்கு இருக்கிறது இவ்வளவுதான். அந்த மனைவி கொடுத்த பதில் என்ன? யாரு சொன்னது? நபியுடைய வாயால் சொன்னது. எங்களுக்கு இருக்கிறது 2.5 கிலோ அரிசி தான், ஒரு சின்ன ஒரு ஆட்டுக்குட்டி தான். நாங்க இதை அறுப்போம், இதை ஆக்குவோம், இதை வைப்போம், எங்கட ரப்பு அதுல பரக்கத்தை செய்வான். அல்லாஹ் பரக்கத்தை செஞ்சான். 1000 பேர் வந்து சாப்பிட்டாங்க. அப்ப அல்லாஹ் பரக்கத்தை செஞ்சான். ஏன் இந்த யக்கீன் எங்களுக்கு வருவதில்லை? நாங்க இதை பேசல, இதை நாங்க பேச முன்னால இது சாத்தியப்படுமா என்று நினைக்கிறது சகோதரர்களே, இதுதான் ஆகப்பெரிய பயங்கரமான சிறுக்கு. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு வ யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك لمن يشاء. குர்ஆன் சொல்லுது, ஷிர்க்க தவிர அல்லாஹ் எல்லா பாவத்தை நாடினான் தான் மன்னிச்சிடுவான். வஹ்ஷிப்னு ஹர்பு கேட்டான் கோபத்தில், இந்த ஆயத்தை வச்சுதான் கேட்டான், அல்லாஹ் நீங்க என்ன கூப்பிடுறீங்க, உங்களோட அல்லாஹ் என்ன சொல்லிக்கிறான் தெரியுமா? இன்னல்லாஹ லா யக்ஃபிரு வ யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك لمن يشاء. அல்லாஹ் ஷிர்க்க தவிர எல்லா பாவத்தையும் நாடினால் தான் மன்னிக்கிறான் என்று சொல்லிக்கிறான். ஆனா நாடினானா இல்லையா உங்களுக்கு தெரியுமா? என்ன தெரியுமா கேட்டான். அதுக்கும் அல்லாஹ் கோவிக்கல. அல்லாஹ் அடுத்த ஆயத்தை இறக்கினான், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிருத் துனூப ஜமீஆ. அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க மாட்டான்னு நிராசையாகி போகாதீங்க, நிராசையாகி போகாதீங்க. நீங்க முடிவு கட்டாதீங்க, ரப்போட பேசுங்க, ரப்புடைய மகத்துவத்தை கலையுங்க, அதன் மீது யக்கீனை உண்டாக்குங்க, அதன் பக்கம் தாவத்து கொடுங்க, நீங்க அல்லாஹ்விடத்துல மண்டாடுங்க, அல்லாஹ் உங்களை சீக்கிரமாட்டாங்க. பரக்கத்தின் தான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனைவி தந்த கணவன் மீது நம்பிக்கை போறார். எப்படி? ஏண்ட கணவன் இல்லையண்டா நான் என்ன, ஏண்ட கடை இல்லையண்டா என்ன நிலைமை என்ன, ஏண்ட மகன் யூகேல இல்லையண்டா எங்கட நிலைமை என்ன, ஏண்ட மகன் படிச்சு வரலையண்டா. அன்புக்குரிய சகோதரிகளே, இதெல்லாம் சோதனையுடைய வார்த்தைகள். இந்த வார்த்தையினுடைய திசையை மாற்றணும். எப்படி? அல்லாஹ் என்ற மகனை படிப்பிச்சான், அல்லாஹ் எனக்கு கடையை தந்தான், இந்த கடையினுடைய பரக்கத்தை அல்லாஹ் இப்படி தந்திருக்கிறான். இந்த வார்த்தை அல்லாஹ்வை முன்னால வச்சு பேசுறவர் ஒரு நாள் நஷ்டம் அடைய மாட்டார். அல்லாஹ்வோட வாழ்க்கையில பெரிய செழிப்பு தான், அது ஒரு சந்தோஷமான ஒரு இன்பமான. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விக்ர் இருக்குதே, நபி சொன்ன வார்த்தை என்ன? விக்ர் ஒரு சாப்பாடு. வயிறு நிறைய தின்ற விக்ர் இருக்குதே, அல்லாஹ்வோட சிந்தனை, அல்லாஹ்வோட பயம், அல்லாஹ்வுடைய இரக்கம், அல்லாஹ்வுடைய தொடர்புடைய வார்த்தைகளை பேசி 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 இருக்கும் பொழுது பசி வராது. அது பசி அல்ல, அது பசிக்குரிய அதுதான் சாப்பாடு. நாதாக்கள், மேதைகள், மாஷா அல்லாஹ் புகஹாக்கள், பெரும் பெரும் ஷேகுமார்கள், அவனுடைய சாப்பாடு என்ன? விக்ர், சுக்குர், ஃபிக்ர். இது எப்ப உள்ளத்துல சுமக்கிறோமோ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாப்பாடும் அப்படித்தான் இருக்கும். அவங்களோட சாப்பாடு சாதாரண சாப்பாடாக இருக்கும். ஏன் அவங்க சாப்பாடு தேவை. அதுதானே 7 ஈச்சப்பழம் 27 வருஷம் சாப்பிட்டது என்றால் எங்களோட அறிவுக்கு படுகிறா.
கண்ணியமான சஹாபாக்கள் குர்ஆன் இறங்குற நேரத்தில் அந்த வகையை பார்த்த சஹாபாக்கள் அனுபவிச்ச அந்த அனுபவத்தை எங்களுக்கு கட்டுக்கட்டாக தந்த பணத்தினால எங்களுக்கு அனுபவிக்க முடியாதுண்டா நாங்க எவ்வளவு பலகீனர்களாக இருக்கிறோம். இதை போக்கத்தான் அல்லாஹ் தந்த உடலையும் அல்லாஹ் தந்த பொருளையும் அல்லாஹ் தந்த நேரத்தையும் அல்லாஹ் தந்த காலத்தையும் எடுத்துக்கொண்டு வெளியாகுங்க. வல்லதீன ஜாஹது, வெளியாகுங்கோ வெளியாகுங்கோ. ஏன் சொல்லப்பட்டது? இந்த ஈமானினுடைய தொடர்பு முஜாஹதா செய்யாமல் ஒரு நாளும் வராது. முஜாஹதாவை கொண்டுதான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஈமானினுடைய யக்கீனினுடைய தக்வாவினுடைய தவக்குலுடைய பொறுப்பு அல்லாஹ் உள்ளத்தில் பதிய வைக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, கணவான்களே, பரக்கத்துர் ரிஸ்க் இருக்குதே, இந்த ரிஸ்கை நாங்க ரொம்ப பேடுப்பாக பாதுகாத்துக் கொள்வோம். இதை வாங்குற முறையை நாங்க வழங்கிக் கொள்வோம். இதை சரியாக புரிஞ்சு கொண்டுட்டோம் என்றா எங்க வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமுமே இல்லை, கவலைப்படவே தேவையில்லை. அல்லாஹ் அவளே பெரிய ஒரு பரக்கத்தை அல்லாஹ் உருவாக்கும். பரக்கத்துர் ரிஸ்க். மூணாவது அல்லாஹ் தாரது மஹ்பூபியத்தை தாரான். எந்த இடத்துல எந்த வார்த்தைய எப்படி பேசணும் இது அல்லாஹ் அவர் ஞானமாக தருவான். எப்ப நாங்க செல்றோமே துன்யா ஆகுராடைய வெற்றி அல்லாஹ் தீன கொண்டுதான் வச்சிருக்குது. அந்த தீனை நாங்க உள்ளத்துக்கு எடுக்கணும். வெறுமனையே தீனுடைய உழைப்பண்டு எடுத்தது கேளா, அதை எடுக்கணும். நாங்க எதற்காக வேண்டி தாவத்துடைய உழைப்பை செய்கிறோம் இதுவும் வழங்கணும், இதையும் வழங்கணும். நாங்க செல்ற வார்த்தைன்னா எங்களை நாங்க சீராக்கி கொள்ள போறது அது ஒன்றுதான். ஆனா அடிப்படை காரணம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக செய்கிறோம். வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் வ யஅமுருன பில் மஅரூஃப். நீங்க இதுக்காக வேண்டி பொறுப்பாக்கப்பட்டவங்க. இதை நாங்க செய்வதற்குரிய எங்களுக்குரிய பொறுப்பை சுமந்தவங்க. நாங்க இது நபியுடைய உம்மத்தாகி எங்களுக்கு பொறுப்பு சாட்டப்பட்டது. உம்மத்தை இஜாபா, உம்மத்தை தாவா. வெறுமனையே இபாதத்தோட நிக்கிறவங்க அல்ல. எந்த இபாதத்தை நாங்க செய்கிறோமோ, எந்த குர்ஆனை ஓதுறோமோ, எந்த விக்ரை செய்கிறோமோ, எந்த தஸ்பீகை தொழுகிறோமோ, எந்த வித்ரை தொழுகிறோமோ, எந்த பர்லை தொழுகிறோமோ, நாங்க மாத்திரம் தொழுவதல்ல. இதை நாங்கள் ஒவ்வொருவர்களுக்கு வெற்றி வைக்க வேண்டிய பொறுப்பாளர்கள். எந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அந்த இடத்தை நாங்க தட்டப்பட வேண்டும். அந்த இடத்துல தட்டி அந்த விஷயத்தை எத்தி வைக்க வேண்டிய பொறுப்புள்ளவர்கள். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அகல் தோண்டி கவசங்கள் எல்லாம் சேறுபட்ட நிலையோட ரத்தத்தோட வரும் பொழுது பாத்திமா நாயகி நபியை பார்த்து அழுதாங்க. பாப்பா உங்களுக்கு இந்த நிலை. நபி அவர்கள் கொடுத்த பதில் என்ன? ஹயாத்து சஹாபா 1வது ஜுதுவில விரிவாக பேசப்பட்டீங்க. என்ன சொல்றாரு? மகளே, நீங்க எதற்காக அழுகிறீங்க மகள்? பாப்பா உங்களோட நிலைமையை பார்த்தா கவசமெல்லாம் ரத்தமாக இருக்குது, மண்ணோட வந்திருக்கிறீங்க. மகளே, நீங்க இந்த ரத்தத்தை பார்த்து அழுகிறீங்களா, மண்ணை பார்த்து சேத்தை பார்த்து அழுகிறீங்களா? மகளே, ஈச்சம் மரத்தினுடைய நெய்யப்பட்ட ஒவ்வொரு வீடும் அல்லாஹ் தந்த அமானத்தை தீனை தட்டி தட்டி எட்டி வைக்கப்பட வேண்டிய ஒரு பொறுப்பை தந்த அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான். இதை நான் நிறைவேற்றியாக வேண்டும். இதை நினைத்து அழுவதல்லாமல் இதற்கு ஏற்பட்ட கஷ்டத்தை பார்த்து அழாது என்று சொன்னார்கள். நாங்க யாராவது செல்லுவோமா? இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த தாவத்து மகளுக்கு இதுதான் எங்களோட வாழ்க்கையில கொண்டு வரப்படணும். இதுதான் மஹ்பூபியத். இந்த இரக்க சிந்தனை. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கட பேச்சு எல்லா நிலையிலும் இரக்க சிந்தனையான பேச்சுத்தான் எவ்வளவு பெரிய எதிரான மக்களுக்கும் ஹிதாயத்துக்கு காரணமாக. அபூஜஹல் இருக்கிறானே, அபூஜஹல் வந்து நபியை பார்த்து சொன்னார், உன்னோட முகத்தை பார்த்தால் எனக்கு ஒரு வகையான வெறுப்பாக இருக்குதுன்னா. இன்னும் சொன்னான், உன்னோட முகம் வந்து எனக்கு ஒரு அருவருப்பாயிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நல்ல ஒரு பதிலை சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நீ உண்மையை சொல்லிவிட்டாய், நீ உண்மையை சொல்லிவிட்டாய். அபூஜஹலை பார்த்து சொல்லி போட்டு சொன்னாரு, நீதான் உண்மையை சொன்னாய். என்னுடைய முகம் ஒரு கண்ணாடி, உன்னுடைய முகத்தை என்னுடைய முகத்தில் பார்க்கிறாய் என்றார்கள். அவன் வெட்டி தலை குனிஞ்சான் அபூஜஹல்.
அவன் சொன்னா, நான் இது மாதிரி ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை உலகத்தில் எங்கே கேட்கலேண்டா. அன்புக்குரிய சகோதரர்களே, நபியுடைய பேச்சு எப்படிப்பட்ட பேச்சு! முள்ளும் பொல்லும் ஒடே இல்லை, பாம்பும் சாக இல்லை. அந்த அளவுக்கு நுணுக்கமான பேச்சு தான் நபியுடைய பேச்சு. அன்புக்குரிய சகோதரர்களே, அவ்வளவு பெரிய தாக்கத்து. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க. வரக்கூடிய நேரத்தில் அவங்க எவ்வளவு பெரிய கவர்னராக இருக்கிறார். அந்த கவர்னராக இருக்கிற நேரத்தில் அவங்க படுத்த இடம் எங்க? ஒரு ஈட்ட மரத்துக்கு கீழால படுத்திருக்கிற ஒரு கவர்னர். எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்து இருக்கணும். அவருடைய உள்ளத்தில் இருந்த மனோ பக்குவம், அந்த ஈமானினுடைய தாக்கத், அவங்களுடைய செயல்கள் அனைத்தும் முழு உம்மத்துக்கும் ஹிதாயத்தாக அல்லாஹ் ஆக்கினான். இத மஹ்பூபியத் போக்கு, எங்கள்கிட்ட வர வேண்டிய தன்மைகள், சிபாத்துகள், பண்பு, இரக்கம், இரக்க சிந்தனை வரணும். ஒரு முஸ்லிம் எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் ஒரு மனிதனை பார்த்து ஒரு தப்பான எண்ணம் வரக்கூடாது. ஒரு முஸ்லிம், நாங்க செல்ற வாய்க்கு லேசாக எல்லாரும் முஸ்லிம்களுக்கிட்ட இல்லாத அகலாக்கு அந்த காப்பி தீக்குது என்று இந்த வார்த்தைய எல்லாரும் தவிர்த்து கொண்டா நல்ல. கலிமாவுக்கு நிகராக உலகத்துல வேற எதுவுமே இல்லை. அவரு செஞ்ச தவறுக்கு அவர் அல்லாஹ்வோட பார்த்துக் கொள்வார். ஆனா கலிமா சொன்ன முஸ்லிம் உயர்ந்தவர். கலிமா சொன்ன மனிதன் அல்லாஹ் உயர்ந்தவன். அதான் அவரை பெருந்து அல்லாஹ் அந்த கடைசி நேரத்தில் நரகத்தில் போட்டு வடிச்சு சுத்தமாக்கி சரி சொர்க்கத்துக்கு அனுப்பியே தீர்வான். அப்படிப்பட்ட தாக்கத்தை வாய்ந்த ரப்பு அந்த கலிமாவுக்கு கொடுத்து தந்தது. வஜால கலிமத்தில்லாஹி கஃபத்துல், அல்லாஹ் வாக்களித்த வாதாத்தான் அது. அந்த கலிமாவுடைய அந்தஸ்துக்கு வேற எதுவுமே இல்லை. அந்த கலிமாவினுடைய பெருமதி மிக்க கலிமா, அந்த கலிமாவினுடைய தரம் அவ்வளவு உயர்ந்தது. அந்த கலிமாவை சொன்ன மனிதன் உயர்ந்து அவரோட இரக்கமாக நடக்கணும். அவரோட நாங்க அந்த கலிமா சொன்ன மனிதனோட இரக்கமாக நடக்கணும். மற்ற மக்களோட இரக்கமாக நடக்கணும். அவங்களோட இரக்கமாக நடக்கிறது உம்மத்துடைய ஹிதாயத்து. நாங்க அவங்களுக்கு பயான் செய்ய தேவையில்லை. அவங்களுக்கு செல்ல வேண்டியதுன்னா அவங்களோட சிபாத்தை காட்டணும். சிபாத்தை காட்டணும். எப்படி? மதீனாவுக்கு வாராங்க. சுமாமா இப்னு உசால் கைதியாக பிடிக்கப்படுகிறது. பிடிச்சு மஸ்ஜித் நபவியுடைய தூணில கட்டுறாங்க. கட்டினதுக்கு பிறகு எந்த ஒரு தாவத்தும் கொடுக்கல. சூழல் பார்த்து கொண்டு இருக்குது. 3 நாளை பிறகு அவில் திடுறாங்க. கலிமாவை சொல்லி தீனுக்குள்ள வாராங்க. இதுதான் தாவத். எந்த பயானும் இல்லை. இந்த சிபாத்து தான் வர வேணும். யாருக்கிட்ட? முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு. முஸ்லிமுக்கு கொடுக்க வேண்டிய தாவத் என்ன? இன்னுமே முஸ்லிம், இன்னுமே தொழில்ல, இன்னுமே சரியாக ஈமானுடைய பிரகாசத்தை வழங்கல்ல. குர்ஆன் என்றால் என்னன்றத வழங்கல்ல. விக்ர் என்றால் என்னென்ற வழங்கல்ல. தொழுகை என்றால் என்னென்று வழங்கல்ல. தொழுகை என்றால் என்ன? தொழுகையுடைய நோக்கம் என்ன? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகையினுடைய நோக்கம் என்ன? தொழுகை ஏன் தொழுகிறோம்? அவரை மானக்கேடான செயலிலிருந்து தடுக்கக்கூடியதாக தொழுக வந்தால்தான் அந்த தொழுகை கபூலியன். தொழுது பாவம் செய்ய இயலாது. தொழுது ஏமாற்ற முடியாது. தொழுது பொய் சொல்ல இயலாது. அப்படி நடக்கிறதா இந்த ஈமானில் ஏற்பட்ட பலகீனம். இதற்கு நபி அவர்கள் விளக்கம் கொடுத்தாங்க. யார் சொல்லலாம்? இவரு பகலையில அழகாக தொழுகிறார், இரவையில களவெடுக்கிறார். அவர் தொழுகிறாரா? நபி அவர்கள் என்ன சொன்னாங்க? அவருடைய தொழுகையை சீராக்குங்க. இத நபி அவர்கள் கொடுத்த பதில். தொழுகையை சீராக்குங்க. அவர் தொழுகிறார். அவர் தொழுகையின் மூலமாக அடைய வேண்டிய அந்த சிபாத்து இன்னுமே எடுக்கல. அது எடுக்கிறதுக்கு தான் தாவத். அது எடுக்கிறது தான் ஈமான். அது எடுக்கிறது தான் ஆமால். அது எடுக்கிறது தான் தக்வா. இந்த வார்த்தைகளை பேசி 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 அல்லாஹ்வை கொண்டு ஆகிரத்தினுடைய மகிமையை பேசி உள்ளத்தில் எப்ப நாங்க தூக்குறோமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஹ்பூபியத்தை தருவார். அன்புக்குரிய சகோதரர்களே, மஹ்பூபியத்துல
ஆகப்பெரிய பகுதி என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர், அவங்கள மதிக்கிறது, அவங்கள கண்ணியமாக பேசுறது. குர்ஆன் சொல்லுது, ஃபலா தகுல் லஹுமா உஃபின். நீங்களோட தாய் தந்தையர்களுக்கு சீ என்ற வார்த்தையை பேசாதீங்க, சீ என்ற வார்த்தையை பேசாதீங்க. இன்றைக்கு நாங்க சீ என்று இல்ல, எத்தனை வார்த்தையை பாவிச்சிட்டோம். அந்த தாய் தந்தையர் தான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மாற்று மதத்தவர் அதாவது அந்த தாயுடைய வயிற்றில பிறந்திருக்கிறார், ஆனா அவர் குஃப்ரியத்தில் இருக்கிறார், ஆனா இவர் இஸ்லாத்துல வந்துட்டார். ஷரீஅவுடைய பார்வையில் மார்க்க சட்டம் என்ன சொல்லுது? அவரு காஃபிர், உம்மா காஃபிர், வாப்பா காஃபிர், ஆனா இவர் கலிமாக்குள்ள வந்துட்டார். உம்மா வாப்ப இருக்கிறார், அந்த உம்மா வாப்பா தீனுக்குள்ள வாரதற்கு இவர் துவா செய்யணும். ஆனால் இவருக்குரிய ஹக்கு இருக்குது. அவர் மாட்டு மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, காபிராக இருந்தாலும் சரி, கலிமா சொல்லி உள்ள வராவிட்டாலும் சரி, அவரை நீங்க பார்க்கணும், அவரை கவனிக்கணும், அவருக்குரிய ஹக்குகளை நீங்க கொடுத்தாகணும். ஏன்? தாய் தந்தை. இஸ்லாம் இவ்வளவு பெரிய வழிகாட்டல் காட்டப்பட்டிருக்கிறதா? தீன் எவ்வளவு பெரிய உயர்ந்தது, அந்த தீனை எவ்வளவு தூரம் நாங்க தூக்க வேண்டிய இளம் தீன். இந்த தீனத்தை நாங்க விளங்கணும், இதை விளங்கத்தான் வெளியாகுங்கன்னு சொல்றோம். அல்லாஹ்ட பாதையில வெளியாகுங்க, இதை புரியத்தான் போய் சொல்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதை விளங்கித்தான் நாங்க வேலை செய்யணும். நாங்க எங்களோட தாய் தந்தையர்களுடைய வார்த்தையில, தாய் தந்தையர்களுடைய பேச்சில, அவங்களுக்கு முன்னால நாங்க மனம் ஒடையக்கூடிய அளவுக்கு பேசுறது இருக்குதே, இது அந்த மனிதனுடைய ஆகப்பெரிய பயங்கரமான சோதனையுடைய அடையாளம். அவர் ரொம்ப பயப்படணும். தாய் தந்தையர்கள் தவறு செஞ்சாலும் அவங்களுடைய ஹிதாயத்துக்கு துவா செய்யலாம், அவங்க குஃப்ர்ல இருந்தாலும் அவருடைய ஹிதாயத்துக்கு துவா செய்யலாம். ஆனால் அவங்களை நாங்க ஒதுக்கி புறமுதுகு காட்டி ஒதுக்கலாது. அந்த இடத்துல போனால் தொழுகைக்கு எங்களுக்கு வசதி இல்லை, அந்த நேரத்தில் தொழுகையுடைய நேரத்துக்கு போகாமல் உலமாக்கள் வழிகாட்டுறாங்க, வேறொரு நேரத்துக்கு போங்க. தொழுகையுடைய நேரத்துல போனா தொழுகையை தொழுது கொள்ளையாமல் போயிடுமே. நீங்க அதுக்காக போய் அந்த இடத்துல போய் நீங்க குறை செல்றதை விட அந்த இடத்துக்கு போகும் பொழுது தொழுகை அல்லாத நேரத்துல போங்க. நீங்க அந்த நேரத்துல தொழுகையை கலாவாக்கி போட்டு நீங்க அங்க பேசிக்கொண்டு நிக்கிறதல்ல. அந்த தாயுடைய தாய் தான். அவ இன்னும் வரல களிமாவுக்குள்ள, ஆனா தாய் தான், தந்தைதான். அது எங்களோட பொறுப்பு. அவங்களோட ஹிதாயத்துக்குரிய முயற்சிகள் அனைத்தும் செய்யப்படும். இதே போல எங்களோட மஹ்பூபியத்துக்குதே, மஹ்பூபியத்துடைய பகுதியில் ஆகப்பெரிய பகுதி தான் தனது கணவன் மனைவியுடைய வாழ்க்கை. எங்களோட கணவன் மனைவியை மதிக்கணும், மனைவி கணவனை மதிக்கணும், கணவன் மனைவி பிள்ளைகளை மதிக்கணும், பிள்ளைகள் தாய் தந்தையரை மதிக்கணும். இது தீனுடைய ஒரு பெரிய ஒரு பகுதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த மஹ்பூபியத் எப்படி இருந்தது? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் ரொட்டிக்கு மாவை பிணைவன், எனக்கு மேலுக்கு கொஞ்சம் அசதியாக வந்துட்டோம், நான் அப்படியே வச்சிட்டு போயிடுவன். நான் வீட்டை கூட்டிக் கொண்டிருப்பேன், எனக்கு ஒரு அசதி வந்துடும், நான் அப்படியே வச்சிட்டு போயிடுவன். நபி அவங்க வருவாங்க, காலுக்கு மேலால கால் வச்சு இந்த தூக்கத்தை கலைக்காமல் எல்லாம் செஞ்சு துப்புரவாக்கி போட்டு நபி அவங்களும் தூங்கிடுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, இது மட்டுமா? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் பால் கறக்கிற நேரம் பாத்திரம் நிறைய போகுது, நான் அந்த பாத்திரத்தை எடுத்து கொடுக்க வேணும் என்று நினைச்சு கொண்டே இருக்கிறேன், முடிய எடுத்து கொடுக்க வேணும் நியத்துல நான் இருக்கிறேன். இது கால வரைக்கும் ஒரு நாளையில அந்த பாத்திரத்தை கொண்டு வாங்கன்னு எனக்கு நபி சொல்லல. இன்றைக்கு எங்களுக்கு ஆக்கி வச்ச சாப்பாட்டுக்கு நாங்க எத்தனை வார்த்தைகளை பாவிக்கிறோம், எத்தனை பேச்சுகள் எல்லாம் பேசுறோம், எத்தனை குடும்பங்களில் எவ்வளவு பெரிய சர்ச்சைகள். என்ன கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, தீன் என்றது வெறுமனையே ஒரு சொல் அல்ல. தீன் என்பது ஒரு வாழ்க்கையினுடைய
ஒரு திட்டம், இது ஒரு வாழ்க்கை திட்டம். தீன் இதற்கு எங்களுக்கு குர்ஆன் வழிகாட்டுது. குர்ஆனுக்குரிய வியாக்கியானத்தை செஞ்சு எங்களுக்கு செஞ்சு காட்டுவதான் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை நாங்க புரிஞ்சு எப்ப எங்களோட வாழ்க்கையை நாங்க தீனாக ஆக்கிக் கொள்றோமோ, இந்த தீனுக்குத்தான் உயிரோட்டம் உள்ள தீன். கண்ணியமான சஹாபாக்கள் எந்த உதவிய மறைமுகமான எப்படி எப்படி அடைய வேணுமோ அத்தனையும் அல்லாஹ் அடைய வச்சான். கொஞ்சம் தான் சாதாரண எல்லா நிலையில் உள்ள மக்களுக்கும் அல்லாஹ் பரக்கத்தை செஞ்சான். தீன தீனாக சுமந்து நிலைப்பாட்டோட ஆக்கும் பொழுது அவனோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் அல்லாஹ் ஒரு சுமூகமான நிலைக்கு கொண்டு வாரான். அதல்லாத வேறொரு வழியை கொண்டு அந்த சுமூகமான நிலைக்கு கொண்டு போனாலும் அது பிறகு கை சேர்ந்தான். அறிவு ஆற்றல் அல்லாத முன்வைக்காமல் எடுக்கிற முடிவு இருக்குதே, நபியினுடைய முன்மாதிரி இல்லாம வைக்கிறது இருக்குதே, இது அத்தனையும் சோதனையினுடைய அடையாளம். எதை அல்லாத கட்டளையை வச்சு நபியுடைய சுன்னாவின் பிரகாரம் இதுக்கு என்ன வழிகாட்டல் என்று நாங்கள் எடுக்கிறோமோ, இது எங்களோட வெளி பார்வையில அது கஷ்டம் போல தெரியும், நஷ்டம் போல தென்படும். ஆனா அதுல ஹைரா அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்க இந்த நம்பிக்கை வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா நாயன் எங்களுக்கு மஹ்பூபியத்துல முக்கியமான ஒரு பகுதி தான் நாங்க எங்களுக்கு எங்களோட மனைவிகளோட அன்பாக இரக்கமாக, பிள்ளைகளோட அன்பாக இரக்கமாக, அவங்களோட நாங்க எல்லாரோடையும் இரக்கமாக கதைக்கிறோம். மவத்தம் ரஹ்மா, இது அல்லாஹ் போட்ட அன்பு இரக்கம். இந்த ரஹம் அல்லாஹ் போட்டு அல்லாஹ் போடணும். இந்த ரஹமத்தும் இந்த அருளுக்குரியவராக நாங்க மாறுறதுக்கு எங்கள்கிட்ட வரவேண்டிய ஒன்றே ஒன்றுதான். நாங்க செல்றதெல்லாம் சரியல்ல, நாங்கள அல்லாஹ் சொன்னது என்ன, நபி காட்டிய முன்மாதிரி என்ன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி காட்டின இரக்கம். ஒரு சந்தர்ப்பத்தில் நபியினுடைய ஜிப்பாவினுடைய இதுல ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா கைய வச்சாங்க. வச்சிருக்கும் பொழுது கை கொஞ்சம் நோகுது நபிக்கு, நீண்ட நேரமா போச்சு. ஆனால் எப்ப ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு தெரியாது, ஆனா நபி அவங்க பொறுத்து கொண்டு இருந்தாங்க. எனக்கு பிறகுதான் விளங்கிச்சு. அதுக்கு பிறகு நான் தூக்கினேன். நபி அவங்க கையை தூக்கினதுக்கு பிறகு அதனுடைய வருத்தத்தை சகித்துக்கொள்ளலாம போச்சு. அதையும் பொறுத்தாங்க நபி அவங்க. என் மனைவி அவ எடுக்கட்டும், அவ எடுத்தது பிறகுதான் அங்க தள்ள இல்ல. இன்றைக்கு நாங்க பேசுற வார்த்தைகள் சகோதரர்களே, எங்களோட நண்பரோட மணித்தியால கணக்கு நாங்க டெலிபோன் பேசுறோம். ஆனா இந்த மனைவி பேசினா வெய்யன்றோம், புறகு எடுக்கிறோம் என்றோம், ஆனா எடுக்க மாட்டோம். அவங்க ஒரு வேலையை சொன்னா நாங்க அதுக்குரிய கண்ணியம் கொடுக்கப்படல. இது தீனுக்கு ஏற்பட்ட பெரிய ஒரு நஷ்டம். நாங்க எங்களோட வீட்டுக்குள்ள அவங்களாலதான் தலீமை கொண்டு வரணும் சொல்றாங்க. எங்களோட பெரியார்களுடைய வார்த்தைகள், உலமாக்களுடைய வார்த்தையிலிருந்து வாரது, ஒரு தாயுடைய கற்பந்தான் ஒரு பிள்ளையுடைய ஆரம்ப பள்ளிக்கூடம். அந்த தாய் எந்த அளவுக்கு அதை பக்குவப்படுத்துறாரோ, பதப்படுத்துறாரோ, அதை வச்சுத்தான் இந்த பிள்ளைகளுடைய முழு வாழ்க்கையினுடைய சீர்திருத்தம். ஹதரத்து ஹசன் ஹுசைன் 2 பேரும் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பாவிச்ச வார்த்தை என்ன, தூஷணம் கதைச்ச வார்த்தை என்ன, அல்லாஹ்வை கொண்டு நடக்குது என்ற வார்த்தையை பேசாமல் அஸ்பாபினுடைய விளையாட்டினுடைய பராக்க வச்சு பேசினாங்க. இத பார்த்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா முஸல்லாவை தூக்கி போட்டு மூளையில போய் தேம்பி அழுகிறா. யா அல்லாஹ், இந்த ஹசன் ஹுசைனை நான் கற்பத்தில சுமந்திருக்கும் பொழுது எனக்கும் அலிக்கும் இடையில ஏதாவது ஒரு வார்த்தையில முரண்பட்டு ஏதாவது தவறு நடந்ததினாலேயா இந்த புள்ள இந்த பேச்ச பேசினார். இதுதான் ஈமான். இந்த ஈமானுக்கு தான் வரவேண்டுமே தவிர மற்றவங்களை கொலை செல்வது தீன் அல்ல. அந்த
பாத்திமாவுடைய உள்ளத்துல வந்த கவலை, அந்த புள்ள ஓடோடி வரமா, ஏன் அழுகிறீங்க மகனே, நீங்க பேசின வார்த்தை இனி நாங்க பேச மாட்டோமாண்டார்கள். இதுதான் தீன், இதுதான் மஹ்பூபியத். இந்த மஹ்பூபியத்துக்குள்ள நாங்க வரணும், இந்த அன்புக்குள்ள வரணும், இந்த பாசத்தை எங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம்டா அந்த பெண் மாஷா அல்லாஹ் முழு வார்த்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில போறது வாரது அனைத்தும் எல்லாத்துக்கும் அல்லாஹ் உதவியாக அமைச்சு தருவார். சகோதரர்களே, 4வது தான் முஸ்தஜாபுத் துஆ. எந்த துஆவை அல்லாஹ்விடத்துல கேட்கிறோமோ அல்லாஹ் அதை கபூல் செஞ்சு தருவார். தீனாக சுமந்தால் இந்த பூமிக்கு மேலால நாளையும் அனுபவிக்காமல் அல்லாஹ் பூமிக்கு கீழே அனுப்ப மாட்டான். முதலாவது துமாயினத்துல் கல்ப் வ பரக்கத்துர் ரிஸ்க், மஹ்பூபியத், முஸ்தஜாபுத் துஆ. எந்த துஆவை கேட்கிறோமோ அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்வார். இதற்கு தலீல ஹயாத்து ஸஹாபா காட்டுது வழி. ஒரு வழக்கு கொண்டு வரப்படுகிறது. எல்லாரும் வந்து யூதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து நபியிடத்தில் ஒரு தீர்ப்பை கொடுக்கிறாங்க. இந்த ஒட்டகத்தை களவெடுத்து வந்திருக்கிறார். ஒரு தாயியை பத்தி வந்து சொல்றார். அல்லாஹ்வுடைய ஒரு அடியான் கலிமாவை சொன்ன அடியான பத்தி சொல்றார். நபி அவங்க தீர்ப்பு வழங்குறாங்கன்னா இஸ்லாமிய ஷரியத்துடைய தீர்ப்பை வழங்கிட்டாரு. களவெடுத்து வந்தாரா, கையை வெட்டுங்க, கையை வெட்டுறதுக்கு தீர்ப்பு வழங்கிட்டது. அந்த சஹாபி தீர்ப்பு யாரோட பேசினார்? ரப்போட பேசினார். முசல்லாவை போட்டார், ரப்பிடம் பேசினார், யா அல்லாஹ் நபி செஞ்ச தீர்ப்பு உண்மைதான், வெளிரங்கம். அவன் சொன்னா நிரூபித்தா முடிவு செஞ்சுட்டா, கையை வெட்டுங்க. யா அல்லாஹ் நீ நாடினா என்றா இதை எம்பிச்சு காட்டுவதற்காக வேண்டி நான் ஒரு கள்ளன் என்ற பெயரை வாங்கக்கூடாது. நான் இந்த கை வெட்டப்பட்டது களவெடுத்ததினால் தான். ஆனா எனக்கு நாளைக்கு சுவர்க்கத்தில் இதுக்குரிய அந்தஸ்து கிடைக்கும், ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும், என்னுடைய கை எனக்கு சாட்சி சொல்லும். ஆனால் எனக்கு இந்த இடத்தில் நான் உன்னை ரப்பாக ஏற்றிருக்கிறோம், நபியினுடைய சுன்னாவை பின்பற்றி வாழ்கிறோம், அல்லாஹ்வுடைய தீனை உன்னுடைய தீனை நான் தீனாக வாழ்ந்திருக்கிறோம், எனக்கு இந்த இடத்தில் உன்னுடைய உதவி வர வேண்டும். இந்த ஒட்டகத்தை பேசவே என்றார்கள். ஒட்டகம் சொல்லவே என்னுடைய எஜமான் இவர்தான். யூதர்கள் ஓட ஆரம்பித்தார்கள். எல்லாரையும் கூப்பிட்டார்கள், அழைத்தவர்களுக்கு தாவத்து கொடுத்தார்கள், கலிமாவை சொல்லிக் கொடுத்தார்கள். இதுதான் ஹக்கான தீன், முஸ்தஜாபுத் துஆ. எந்த துஆவை கேட்கிறோம் அந்த துஆ அல்லாஹ் கபூல் செய்வார். அன்புக்குரிய சகோதரர்களே, இது பூமிக்கு மேலால தார நாள். இது யாருக்கு? துனியாவுடைய வெற்றி என்றால் என்ன? குர்ஆன் கொடுத்த விளக்கம். ஆகிரத்துடைய வெற்றி என்ன? அல் ஜன்னா, சொர்க்கமே சொர்க்கம் தான். இதை அடைஞ்சு கொள்ள நாங்கள் எல்லாரும் தயாராகுவோமா?